நடைபெற்று முடிந்த இந்தியா ஜிம்பாப்வே இடையிலான டி20 தொடரில் இந்தியா 4-1 என்ற கணக்கில் இளம் இந்திய அணியானது கைப்பற்றியது. இத்தொடரில் கேப்டனாக செயல்பட்ட சுப்மன் கில் பந்துவீச்சாளர்களை இத்தொடரில் சிறப்பாக கையாண்டிருந்தாலும் பேட்டிங்கில் சுயநலமாக செயல்பட்டாரா என ரசிகர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர். இதன்படி என்ன நடந்தது என்று பார்க்கையில், முதல் போட்டியில் ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் என உலகக்கோப்பை முடித்துவிட்டு வர தாமதமானதால் ஜிம்பாப்வே தொடரில் முதல் 2 போட்டியில் அவர்களால் பங்கேற்க முடியவில்லை. அப்பொழுது போட்டியில் ஓபனராக கில் மற்றும் அபிஷேக் சர்மா களமிறங்கினார்கள். முதல் போட்டியில் சுப்மன் கில் 31 ரன்கள், அபிஷேக் சர்மா 0 என அவுட் ஆகி வெளியேறியிருந்தார். ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக கெய்க்வாட் களமிறங்கியிருந்தார். இரண்டாவது போட்டியை பார்த்தால் சொதப்பிய அபிஷேக் சர்மா சிறப்பாக செயல்பட்டு தனது இரண்டாவது போட்டியில் சதத்தை பதிவு செய்தார். ஆனால் கில் வெறும் 2 ரன்களுக்கு அவுட் ஆகி வெளியேறினார். அதேபோல் ஒன் டவுனில் களமிறங்கிய கெய்க்வாட் 77 ரன்கள் எடுத்திருந்தார். பிறகு மூன்றாவது போட்டியில் தொடருக்கு திரும்பிய ஜெய்ஸ்வால் மற்றும் சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், கில் என இருவரும் தொடக்க வீரர்களாக களமிறங்கினார்கள். அப்பொழுது கில் என்னாலும் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட முடியும் என 66 ரன்கள் எடுத்திருந்தார். அப்போட்டியில் ஒன் டவுனாக களமிறக்கப்பட்ட அபிஷேக் சர்மா இரண்டாவது போட்டியில் களமிறக்கி சதமடிக்கப்பட்ட அவர் வெறும் 10 ரன்களுக்கு அவுட் ஆகி வெளியேறினார். அதேபோல் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்போட்டியில் 49 ரன்கள் எடுத்திருந்தார். பிறகு நான்காவது போட்டியில் பார்த்தால் ஜெய்ஸ்வால் 93 ரன்கள், கில் 58 ரன்கள் என இருவருமே ஆட்டத்தை முடித்து வைத்தனர். ஆனால் கில் நினைத்திருந்தால் ஜெய்ஸ்வாலை சதமடிக்க வைத்திருக்கலாம். ஆனால் அப்படி எதுவும் நினைத்த மாதிரி தெரியவில்லை. அதேபோல் கடைசி போட்டியை பார்த்தால் கெய்க்வாட்டிற்கு பிளேயிங் 11ல் வாய்ப்பு தரவில்லை. இதனையெல்லாம் வைத்து ரசிகர்கள் பல்வேறு விதமாக விமர்சனம் செய்து வருகின்றனர். அதாவது கில் ஓபனராக தனது இடம் பறிபோகி விடுமோ என்ற எண்ணத்தில் கில் இப்படி செய்தாரா என்று பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். காரணம், ரோஹித், கோலி என இருவருமே டி20 இன்டர்நேஷனல் போட்டிகளில் ஓய்வு பெற்றுள்ள நிலையில் அவர்களின் இடத்தை யார் நிரப்பப் போகிறார்கள் என்று இளம் இந்திய வீரர்களிடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. ஆனால் கில் பக்கமிருந்து நாம் பார்த்தால் ஒருவேளை லெஃப்ட் ரைட் காம்பினேஷனாக கூட இப்படி களமிறங்கி விளையாடி இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கிறது. அதாவது ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட் என வலது இடது காம்பினேஷனாக கூட இப்படி செய்திருக்கலாம். எது எப்படியோ தொடர வென்றது இந்திய அணி.